உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். கடலூர் மேற்கு மாவட்டம் மங்களூர் மேற்கு ஒன்றியம் தொழுதூர் ராமரத்னம் ஊராட்சியில் சேவை மைய வளாகத்தில் விசிக மங்களூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சஞ்சீவ் காந்தி தலைமையில் அவசர ஒருங்கிணைந்த ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் வடக்கு ஒன்றிய செயலாளர் காசி புயல், மங்களூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் ஜான் செங்குட்டுவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக தயா தமிழன்வன், குண தொகையன், கணேசன், பெரியசாமி, பாண்டியன், அன்பழகன், குஞ்சித பாதம், சுந்தர், ராஜா, மகேந்திரன், மாணிக்கம், பிரபாகரன், மோகன்ராஜ், மகாலிங்கம், ஆறுமுகம், நீதிவள்ளல், மகேந்திரன், பிச்சைப்பிள்ளை ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் விரைவில் அறிவிக்கப்படும் தொகுதி, ஒன்றிய, மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புகளை நியமனம் செய்யும் போது அந்தந்த மண்ணின் மைந்தர்களுக்கே முன்னுரிமை வழங்க வேண்டும் என்றும் உள்ளிட்ட 8 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் விசிக மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர முகாம் பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி துறைமுகத்தில் இருந்த DCW என்ற கெமிக்கல் நிறுவனத்திற்கு திருச்செந்தூர் தூத்துக்குடி நெடுஞ்சாலை வழியாக டேங்கர் லாரிகள் மூலம் VCM என்ற வினாலின் குளோரைடு மோனோமர் என்ற ஆபத்தான வேதிப்பொருளை எடுத்து வருவதை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரியும், கிளாஸ்டிக் சோடா குளோரோ எத்தீன் என்னும் பல்வேறு வேதிப்பொருள் தயாரிப்பில் காற்றில் வெளியிடப்படும் நச்சுப் புகையால் இந்த தொழிற்சாலையை சுற்றியுள்ள மக்களுக்கு ஏற்படும் உயிர்கொல்லி நோயான புற்றுநோயை சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்க கோரியும், பல மாதங்களாக தொழிற்சாலையில் தேக்கி வைத்திருக்கும் வேதி கழிவுகளை மழைக்காலங்களில் கடலில் கலப்பதை கண்டித்தும் உடனடியாக ஒன்றிய, மாநில அரசுகள் இந்த DCW தாரங்கதாரா கெமிக்கல்ஸ் ஒர்க்ஸ் தொழிற்சாலையை நிரந்தரமாக இழுத்து மூட வலியுறுத்தியும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் மரிகண்ட ராசா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் ஆத்தூர் பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் அகமது இக்பால், CPML கட்சியின் மாவட்ட செயலாளர் முருகர், காயல்பட்டணம் நகர செயலாளர் காமே அல் அமீன், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பருதி, காயல்பட்டணம் முன்னணி பொறுப்பாளர் ராம்குமார், ஆத்தூர் நகர பொருளாளர் கண்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரான விடுதலை சிறுத்தைகளே,